Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். பாடகி கெனிஷா பிரான்சிஸ் கூட வந்து ரவி மோகன் ஒரு திருமண நிகழ்ச்சியில கலந்து கொண்ட போட்டோ வந்து அந்த கல்யாண ஜோடி வந்து பிரபலமானாங்களோ இல்லையோ, ஆனா இவங்களுடைய போட்டோ வந்து ரொம்பவே படு வைரலா போயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா ஆர்த்தி அவர்கள் வந்து நான் இவ்வளவு நாள் மௌனம் காத்துட்டேன் அப்படின்னு சொல்லி எவிக்ஷன் நோட்டீஸ் அளவுக்கு அனுப்பியிருக்காரு பேங்க்ல இருந்து. இந்த திருமண நாள் அன்னைக்கு வந்த புகைப்படம் அன்னைக்கு வந்து ஒரு காட்டமா கிட்டத்தட்ட ஐ திங்க் ஒரு 4 பேஜ் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ஜெயம் ரவி தரப்பில் வந்துட்டு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக தான் இப்போ இந்த வந்த ஒரு விஷயம் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆர்த்தியோட இதில் வந்து நிறைய உருக்கமான விஷயங்கள் அந்த இடத்துல இருந்தது. அதில் ஆர்த்தி போட்ட வேர்ட்ஸ் எதுவுமே தப்பாக தெரியல. என்ன ரீசனே தெரியலும் போது கண்டிப்பாக அது ஒரு பெரிய வழி தானே அந்த இடத்துல. அவங்க சொன்னது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஆக்சுவலி ஓகே, இவர் டிவோர்ஸ் போயிட்டார், ஃபைல் பண்ணுறாரு, எல்லாமே ஓகே. என்ன ரீசனுக்காக போயிருக்காங்க? தான் ஒரு மனைவின்றதை தாண்டி தான் ஒரு தாய் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து தான் அவங்க அதை யோசிச்சதை நம்மளால பார்க்க முடியுது. அமைதி தரும் பெண்ணிடமே ஆணின் மனது செல்லும் என பாடகி கெனிஷா பிரான்சிஸ் வந்து ஒரு பதிவை போட்டிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல. இது எப்படி இருக்குன்னா, எரியிற நெருப்புல வந்து எண்ணெய் ஊத்துற மாதிரி அந்த வெந்த புண்ணுல வேலை பார்த்துறதுன்னு. ஆண்கள் சிங் குஹன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். ரவி மோகன் மற்றும் அவரது மனைவி ஆர்த்தி ரவி, இவங்க 2 பேர்த்துக்குமே வந்து கிட்டத்தட்ட விவாகரத்தா அப்படிங்கிற தகவல் வந்து பாலிவுட்டில் பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தியது. ஃபர்ஸ்ட் ரவி மோகன் தான் வந்து கோர்ட்லாம் இது மாதிரி டிவோர்ஸ் நோட்டீஸ்லாம் வந்து விட்டுருக்காரு. அதன் பிறகு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட வந்து பேசலை, என்கிட்ட வந்து அவர் வந்து பேசணும், என் பசங்க கூட வந்து பேசணும், என்ன நான் தப்பு பண்ணேன் அப்படிங்கிற இதெல்லாம் ஆர்த்தி ரவி பல கேள்விகள்லாம் முன் வச்சுருந்தாங்க. பலரும் ஆர்த்தி ரவிக்கு சப்போர்ட்டாகவே தங்களுடைய ஆதரவு கரங்கள் நீட்டிட்டு இருந்தாங்க. தற்போது பாடகி கெனிஷா பிரான்சிஸ் கூட வந்து ரவி மோகன் ஒரு திருமண நிகழ்ச்சியில கலந்து கொண்ட போட்டோ வந்து அந்த கல்யாண ஜோடி வந்து பிரபலமானாங்களோ இல்லையோ, ஆனா இவங்களுடைய போட்டோ வந்து ரொம்பவே படு வைரலா போயிட்டு இருக்கு. என்னதான் நடக்குன்னு நினைக்கிறீங்க? முதல்ல இது நம்ம ஒரு டிஸ்க்ளைமர் போடணும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அடுத்தவங்க குடும்பத்தை பற்றி நீங்கள் உட்காந்து பேசுகிறீங்கன்னு நம்ம இப்போ பேச வேண்டிய கட்டாயம் லீகல் பிளாட்ஃபார்மில் இருக்கிறதுனால, லீகலாக இந்த விஷயம் போகிறதுனால தான் நம்ம பேச வேண்டிய இடத்துல இருக்கோம். பிகாஸ் இட் இஸ் இன் தி கோர்ட் ஃபார் டிவோர்ஸ் ப்ரொசீடிங். ஓகே, அதனால மட்டுமே. ஏன்னா என்ன நம்ம சொல்ல வரோம்னு மக்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்க மாட்டாங்க. அடுத்தவங்க வாழ்க்கைக்குள்ளே ஏன் போகிற வைக்கிற அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸில் கொஷின்ஸ் வரும். அதுக்கு எல்லாத்துக்குமான ஒரு டிஸ்க்ளைமர் தான் இது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சொல்கிற மாதிரி பர்த்டேவோ இல்லை லைஃப்பில் வந்து ஒரு வெட்டிங் ஆனிவர்சரியோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் இருந்தாலும் நம்ம ரொம்ப ஹாப்பியான விஷயத்தை தான் அன்றைக்கி பண்ணுவோம். பட் ஜெயம் ரவி அவர்கள் வந்துட்டு பாருங்க, அதான் ரவி மோகன். ஓகே, அவர் வந்துட்டு என்னன்னா மாத்திரார், அதுதான் ரவி மோகன் அப்படின்னு சொல்லி. ஓகே, சரி, நமக்கு ஜெயம் ரவின்னு சொல்லியே பழகிடுச்சு இல்லையா? சரி, ரவி அவர்கள் வந்து என்ன அப்படின்னா, செப்டம்பர் 9 அவரோட விஷயத்தை வந்து சோஷியல் மீடியாவில் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு, இந்த மாதிரி டிவோர்ஸ் அப்படின்னு. அவரோட பர்த்டேவான செப்டம்பர் 10, 2024 அப்போ ஒரு ஃபைல் பண்ணுறாரு ஃபேமிலி கோர்ட்டில். இங்கே தான் ஹைகோர்ட்டுக்குள்ளே இருக்க ஃபேமிலி கோர்ட் கேம்பஸில் டிவோர்ஸ் லைக் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு குடும்ப நல நீதிமன்றத்தில். அக்டோபர் 1 ஃபர்ஸ்ட் ஹியரிங் வருது. அதுக்கப்புறம் வந்து கவுன்சிலிங் போடப்படுது. ஏன்னா ப்ராசஸ் அதுதான். கண்டஸ்டட் டிவோர்ஸ்ன்னு போகும்போது மியூச்சுவல் contested divorce அந்த மாதிரி போகும். which means one person is ready for divorce, other person is not ready for divorce. அதான் contested divorce. ஸோ இங்கே ஆர்த்தி சொன்ன விஷயம் எனக்கே தெரியாது. சரி, இப்போ டிவோர்ஸ் போகிறாங்கன்னா 2 பேரும் உட்காந்து பேசுவாங்க, எதாவது பண்ணுவாங்க, இல்லை முன்னாடி நோட்டீஸ் அனுப்புவாங்க, ஏதாவது நடக்கும். எனக்கே தெரியாது அவர் இந்த மாதிரி போடுற வரைக்கும் டிவோர்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நிறைய சர்ச்சைகள் வந்தது. என்ன அப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குற விஷயமா இருக்கட்டும், என்னோட பிலாங்கிங்ஸ் எல்லாம் நான் எடுக்கணும்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும். இப்போ ரீசெண்டாக ஆர்த்தி அவர்கள் வந்து நான் இவ்வளோ நாள் மௌனம் காத்துட்டேன் அப்படின்னு சொல்லி எவிக்ஷன் நோட்டீஸ் அளவுக்கு அனுப்பியிருக்காரு பேங்க்ல இருந்து. ஏன்னா இந்த வீடு 2 பேரும் சேர்ந்து உருவாக்குனது, வீட்டிலேருந்து எங்களை வெளியில் துரத்துற அளவுக்கு இன்னைக்கு ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இந்த திருமண நாள் அன்னைக்கு வந்த புகைப்படம் அன்னைக்கு வந்து ஒரு காட்டமாக கிட்டத்தட்ட ஐ திங்க் ஒரு 4 பேஜ்னு நினைக்கிறேன் கொடுத்துருந்தாங்க அந்த இடத்துல. அதில் நம்ம லீகல் ப்ரொசீடிங்ஸ் ஃபஸ்ட்டு பேசிடலாம். என்ன அப்படின்னா, ஒரு ஆல்ரெடி ஒரு லைஃப்குள்ளே இருக்கும் போது, ஒரு மேட்ரிமோனியல் லைஃப்குள்ளே, ஒரு மேரேஜ் லைஃப்பில் ஆல்ரெடி இருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கக்கூடாது. ஓகே, பட் அது சில பேர் பண்ணிக்கிறாங்க. அந்த காலத்தில் அப்போ 4 பொண்டாட்டி வச்சுக்கலையா, 3 பொண்டாட்டி வச்சுக்கலையான்னு சில பேர் இங்கே கேட்கலாம். பட் தட் இஸ் வித் தி கன்சர்ன்ட். இப்போது முஸ்லீம்ஸில் 4 மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கன்சென்ட்டோட, செகண்ட் ஒய்ஃப், அவங்க 2 பேரோட கன்சென்ட்டோட, தேர்ட், 3 பேரோட கன்சென்ட்டோட, ஃபோர்த், இந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, கன்சர்ன் மேட்டர்ஸ். ஓகே, இங்கே வந்து அந்த மாதிரி முதல் கல்யாணம் இருக்கப்போ அஃபீஷியலி டிவோர்ஸ் வாங்காமல், டிவோர்ஸ் ஆர்டர் காப்பி கைக்கு வராமல் அஃபீஷியலி கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற, அது அஃபிஷியலி ஒரு அன்அஃபிஷியலி கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த இடத்துல. ஓகேவா? அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அடல்ட்ரின்னு ஒரு கிரவுண்ட் இருக்குது. என்னென்னா, நம்ம வந்து கல்யாணம் ஆகிட்டு ஒருத்தவங்க கூட லைஃப்பில் இருக்கும் போது இன்னொருத்தவங்க கூட வந்துட்டு லைக்
செக்ஷுவல் ரீதியான விஷயங்கள் வந்து அவங்க கூட இன்வால்வ் ஆகுது. தட் இஸ் அடல்ட்ரி. நம்ம ஏன்னா முன்னாடி வந்து அடல்ட்ரி வாஸ் ஆல்சோ அ கிரவுண்ட் ஃபார் கிரிமினல் ஆக்ஷன். பட் இப்போ என்னன்னா அடல்ட்ரி இஸ் ஒன்லி அ கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ் பட் நாட் ஃபார் கிரிமினல் ஆக்ஷன். பிடிக்கலையா உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யார் கூடயாவது இருக்காங்களா, டிவோர்ஸ் வாங்கிருங்க. ஓகே, அதனால நீங்கள் டிவிசி ஃபைல் பண்ணுறீங்களோ, டிவோர்ஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஃபைல் பண்ணுறீங்களோ, டிவோர்ஸ் ஃபைல் பண்ணுறீங்களோ, டிவோர்ஸ் வாங்கிடுங்க அப்படின்னு. இன்னொரு கேட்டகரி இருக்குது, பைகாமின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. என்ன அப்படின்னா ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒரு லைஃப்பில் இருப்பாங்க, இன்னொரு கல்யாணம் பண்ணிடுவாங்க. பட் தட் இஸ் அ கிரவுண்ட் ஃபார் கிரிமினல் ஆக்ஷன். கல்யாணம் பண்ணக்கூடாது இல்லையா அந்த இடத்துல. ஓகே, அதனால தான் நிறைய பேர் இப்போ ரியலாகவே நிறைய என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ் போகும், அவங்களுக்குள்ள ரகசியமாக திருமணம் பண்ணிப்பாங்க, இல்லை லிவன்ல இருக்கோன்ற மாதிரி காமிச்சுப்பாங்க. இந்த டிவோர்ஸ் வாங்கின ஒரு மாதத்துலையோ 10 நாள்லையோ எஸ் வி ஆர் கோயிங் டு கெட் மேரிட் அப்படின்னு ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க, ஃபோட்டோஸ் போடுவாங்க, எல்லாமே பண்ணக்கூடிய அந்த இடத்துல இருக்காங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது இவங்க விஷயங்கள் வரும்போது எஸ் ஒரு டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ் கோர்ட்டில் போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு அதுக்கப்புறம் ஜெயம் ரவி நிறைய விஷயங்கள் சொன்னார். ரொம்ப பாசியாக இருந்தாங்க ஆர்த்தியும் அவங்க அம்மாவும், அந்த இடத்துல ரொம்ப டாமினேட்டிங்காக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து சில நடிகர்களும் கூட கொடுத்துருந்தாங்க. ஜெயம் ரவி அண்ணா வரணும்னா 10 ரூபா கூட அவர்கிட்ட இருக்காது, இந்த மாதிரி எங்கேயாவது நாங்கள் வெளில போனால் கூட அவங்கக்கிட்ட அன்னிக்கிட்ட கேட்டு தான் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஒரு கான்ட்ரவர்சிஸ் நிறைய அவங்க தரப்புலேருந்து சொல்லப்பட்டது. அதனால தான் என்னோட பிலாங்கிங்ஸ் எடுக்கணும், அதனால தான் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் போச்சு. பப்ளிக்கும் இந்த இடத்துல வந்து இல்லை ஆர்த்தியோட அம்மா டாமினேட்டிங், அதான் ஆர்த்தியோட வாழ்க்கை போச்சுன்னு ஒரு பக்கமாக இருந்தாலும் இம்மீடியட்டாக வந்து அதில் கெனிஷா அவங்களோட சர்ச்சை போச்சு. அந்த இடத்துல இல்லைங்க ஜஸ்ட் அவங்க ஃப்ரெண்டு தான் இப்படிலாம் பேசாதீங்கன்னு இவரும் அவங்களும் இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னு அவங்களும் ஒரு மூவியில் தான் நாங்கள் இது பண்ணோம், பாப் சிங்கர் அவங்க மூவியில் தான் இது பண்ணோம். அப்போ தான் எனக்கு ஜெயம் ரவி அப்படின்ற மாதிரிலாம் வா ஃபேக்டராக இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களோட இன்டர்வியூஸ்லாம் அப்போ இருந்தது, நம்மளால பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்படியே அந்த விஷயம் போயிட்டு இருந்தது. சரி ஒன்றும் இல்லைப்பா, தேவையில்லாமல் மக்கள் தான் சேர்த்து வச்சு பேசுகிறாங்க, ஒரு டாட் வச்சா லைனே போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் விஷயம் இருந்தது. அது எல்லாத்துக்கும் ஜெயம் ரவி தரப்பில் வந்துட்டு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக தான் இப்போது இந்த வந்த ஒரு விஷயம் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆர்த்தியோட இதில் வந்து நிறைய உருக்கமான விஷயங்கள் அந்த இடத்துல இருந்தது. ஸ்டில் என்னை வந்து ஆர்த்தி ரவி தான் நான், பிகாஸ் அஃபீஷியலி எங்களுக்குள்ள எதுவுமே முடியலை, லீகலாக தான் ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது ஆர்த்தி ரவின்னு தான் நான் இருப்பேன் இன்ஸ்டாகிராமில் அப்படின்ன விஷயமா இருக்கட்டும். இங்கே வந்துட்டு நான் வந்து ரிவெஞ்ச் எடுக்கவோ எதுக்கோ இங்கே நான் வந்து எதுவுமே இங்கே பேசலை. நான் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்காங்க 2 பசங்க, அவங்களுக்கு அப்பா வேணும். ஓகே, அவங்களோட அம்மாவாக தான் நான் இந்த இடத்துல இருக்கேன். ஸோ இவங்களை வந்து குழந்தைங்களை பற்றி கூட யோசிக்காமல் நிறைய நாள் வந்து அனுப்புகிற டெக்ஸ்ட் இது எல்லாமே குழந்தைங்களே அந்த இடத்துல பார்த்துருக்காங்க. குழந்தைங்க இந்த இடத்துல சஃபர் ஆகுறாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு என்ன பதில் அப்படிங்கிற மாதிரி கேட்டு தான் அவங்க ஒரு உருக்கமான ஒரு விஷயம் போட்டதை அங்கே நம்மளால பார்க்க முடிஞ்சுது இன்ஸ்டாகிராமில். இப்போ நீங்கள் சொல்கிறது போல் அவங்க ஆர்த்தி ரவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக நான் வந்து அமைதியாக இருக்கிறேன், ஆனால் சட்டமும் நானும் முடிவு செய்யும் வரை நான் ஆர்த்தி ரவி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய அந்த மன உறுதியை எப்படி அவங்க நிறைய போட்டிருந்தாங்க. ஏன்னா இன்னைக்கு இதெல்லாம் போட்டாங்க சில்க்ல டிவோர்ஸ் கேட்கிற ஒரு கணவன், இன்னொரு பக்கம் நான் ஸ்ட்ராங்கா நான் உங்க கூட தான் வாழ்வேன்னு சொல்ற ஒரு மனைவி. இந்த கேஸை வந்து நீங்க எப்படி கண்டிப்பா இப்போ இது வந்து நீங்க மைண்ட் செட் எடுத்துக்கோங்களேன். நம்ம ரியாலிட்டியில நிறைய கேஸ் பாக்குறோம். ஓகே, இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா நிற்கும் போது எனக்கு தெரியாதுங்க என்ன ஆனாலும் நான் அவர் கூட தான் விளையாடுவேன். முதல்ல என்ன ரீசன்னு தெரியாம மண்டை பிச்சுக்கும் நிறைய பேருக்கு. ஓகே, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, முன்னாடியே வரும்போது 2 பேரும் உட்காந்து பேசுவாங்க. ஓகே, இந்த ரீசன்னால நம்ம டிவோர்ஸ் வாங்கிக்கலாம், இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு பிடிக்கல அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கும். ஓகே, பட் இங்கே என்ன ரீசன்னே வந்து அவங்களே சொல்கிறாங்கல்ல, என்ன எனக்கே வந்து சடன் ஆல் ஆஃப் அ சடன் எனக்கே இந்த டிவோர்ஸ் ஃபைல் பண்ணதா அப்படிங்கிறாங்க. என்ன ரீசன்னே தெரியலும் போது கண்டிப்பாக அது ஒரு பெரிய வழி தானே அந்த இடத்துல. அவங்க சொன்னது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஆக்சுவலி. ஓகே, இவர் டிவோர்ஸ் போயிட்டார், ஃபைல் பண்ணுறாரு, எல்லாமே ஓகே, என்ன ரீசனுக்காக போயிருக்காங்க. இப்போ நீங்கள் க்ரூயாலிட்டி அப்படி இப்படின்னு பேப்பரில் எல்லாம் போட்டுடலாம், ஓகே எல்லாமே போட்டுடலாம், பட் நிஜமாக அதான் ரீசனா? ஏன்னா நீங்கள் நிறைய பேர் அதனால தான் நம்ம நோட்டீஸ் அனுப்புறது, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியப்படுத்துறது, அதுக்கப்புறம் ஓகே ஒத்து வரலையா மியூச்சுவலாக வாங்க, இல்லை கண்டெஸ்ட் பண்ண போகிறீங்களா, உங்களுக்கு தெரியப்படுத்திடுறோம் நாங்கள் டிவோர்ஸ் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எந்த ப்ரிலிமினரி பேஸுமே இந்த இடத்துல கிடையாதுல்ல, எந்த சர்ச்சைகளும் இல்லை மாதிரி தெரியல. ஆல் ஆஃப் அ சடன் இது நடந்துருச்சு இல்லை, ஐயோ டிவோர்ஸா. அதுக்கு முன்னாடி கூட அவங்க இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க இல்லையா யூடியூப் சேனல்ஸ்க்கு எல்லாமே, ரொம்ப நல்லா அந்த இடத்துல இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தாங்க, அந்யூன்யமாக அந்த மாதிரி தான் அந்த இடத்துல இருந்துச்சு எல்லாருக்குமே, பார்க்குற கண்ணுக்கு எல்லாருக்குமே. அந்த பேட்டி வந்த சில மாதங்கள்ல தான் திடீர்னு அந்த அறிவு, ஆமாம் அந்த இது வந்ததுக்கு அப்புறம் தான் சில மாதங்களில் இதுவாச்சு இல்லையா. ஸோ அப்படி இருக்கும் போது ஒரு விஷயம்தான் இப்போது என்ன அவங்க தான் சொல்கிறாங்க, எதுக்காக என்ன ரீசனுக்காக ஏன், அதனால நான் இதில் ஸ்டபனாக இருக்கேன், என் குழந்தைங்களுக்கு அப்பா வேணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட பெரிய ஸ்டாண்டாகவே இருக்குது இந்த இடத்துல. அதுக்கேற்ற மாதிரி தான் இவரோட ஆக்டிவிட்டீஸும் இந்த இடத்துல இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நார்மல் லைஃப் நான் மேட்ரிமோனியல் கேஸ்லேயே நான் பார்க்குற விஷயமே நான் உங்களுக்கு சொல்கிறேனே, ஒரு காமன் மேனாக நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக சொல்கிறேன், என்ன தான் டு பி ஃப்ராங்க், ஒரு ஒய்ஃபே சரியில்லை, நான் காமனாக சொல்கிறேன், ஒரு ஆணுக்கு வந்து தன்னுடைய ஒய்ஃப் சரியில்லை, ஒரு பெண்ணுக்கு வந்து தன்னுடைய ஹஸ்பண்ட் சரியில்லை, வேறு யாரோ பிடிச்சி போச்சு. ஓகே, அவங்க ஏதோ ஒரு கோத்ரூ பண்ணியிருக்கலாம், ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் கோத்ரூ பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தை கோத்ரூ பண்ணியிருக்கலாம், வேறு யாரையா பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அஃபீஷியலாக இந்த விஷயம் முடியாமல்
அவங்களுக்குள்ள சரியா பேச்சுவார்த்தை கூட இருக்காது அந்த இடத்துல. ஏன்னா ஆல்ரெடி ஒரு லைஃப்குள்ள இருக்கேன், அது எனக்கு எப்போ முடிய போகுதுன்னு தெரியல, என்ன ஆக போகுதுன்னு தெரியல, நான் திரும்ப எல்லாம் அங்கே போய் சேர்வேனானும் எனக்கு தெரியல, இல்லை நான் சேர போறேனானும் எனக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது உனக்கு நான் இந்த இடத்துல ஹோப் கொடுக்க முடியாது. ஓகே, அப்படி இருக்கும்போது நான் எந்த விதத்தில் வந்து நான் உன்னை என் லைஃப்குள்ளே எடுத்துக்க முடியும் அப்படின்ற அவ்வளோ ஆசிலேஷன்ஸ் அந்த இடத்துல இருக்குது. நம்ம ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் பார்க்கும்போது அந்த இடத்துல பிடிச்சிருக்கும், பட் ஒருத்தர் வெளில சொல்லிக்க மாட்டாங்க. எங்கே அனுபவிச்ச ஒரு பெயினுக்கு இவங்க ஒரு ரிலீஃபாக அந்த இடத்துல இருப்பாங்க. நான் ரியலி அஃபெக்டட் சொல்கிறேன், ஒருத்தருக்காக இன்னொருத்தவங்களை விட்டு வந்தவங்களை பற்றி நான் பேசல. ஓகே, ஸோ அப்படி இருக்கும் போதே இருக்க சுச்சுவேஷனில் இவர் எப்படி இவ்வளோ ஜாலியாக கூப்பிட்டுட்டு வராரு. சி டு பி ஃப்ராங்க் சொல்லணும்னா இவங்களுக்குள்ள அவ்வளோ அந்யூன்யம் தெரிஞ்சிச்சு இல்லையா? அந்த ஃபோட்டோஸ் இருக்கட்டும், அவர் கூட்டிகிட்டு வர விதமாக இருக்கட்டும், இவங்க இருக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல தெரியுது. ஸோ இப்போ நம்ம இங்கே பேசுகிறது முற்றிலும் என்னென்னா, இந்த லீகலாக ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும் போது இந்த விஷயம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் தேவையா அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உடனே ஆர்த்தி போட்ட ஒரு விஷயம் நம்மள நிறைய யோசிக்க வச்ச ஒரு விஷயமா இதில் இருக்குது. ஆர்த்தியுடைய பதிவுக்கு வந்து திரைத்துறையில் இருக்கக்கூடிய பல நடிகைகளும் வந்து லைக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது ஆர்த்திக்கு இவங்களுடைய சப்போர்ட் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதில் ஆர்த்தி போட்ட வேர்ட்ஸ் எதுவுமே தப்பாக தெரியலல்ல. ஒரு 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 நார்மல் ஒரு லைஃபுக்காக ஒரு கேட்குற ஒரு பொண்ணோட ஒரு வார்த்தைகளாக தானே அது அந்த இடத்துல இருக்குது எல்லாமே. ஆமாங்க, நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு இந்த மாதிரி தட் இஸ் அ ரியல் ஃபேக்ட். நீங்கள் நிறைய பேர் வந்து டிவோர்ஸ் வாங்க யோசிக்கிறாங்கன்னா யாருக்காக? நமக்கு சொல்லுவாங்களா அந்த காலத்துலலாம் கல்யாணம் ஆகும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகிடும், அப்புறம் குழந்தை பிறந்தவங்க குழந்தைக்காக வாழ்க்கையை ஓட்டிடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. இங்கே அந்த குழந்தைக்காக கூட இன்றைக்கி யாருமே யோசிச்சு பார்க்குறது இல்லையா? அந்த குழந்தைங்க எவ்வளோ ட்ராமா ஃபேஸ் பண்ணுவாங்க, எவ்வளோ சைக்கலாஜிக்கலாக உள்ள அண்டர்கோ பண்ணுவாங்க, எவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல இந்த இடத்துல. இப்போது நமக்கே இருக்குல்ல, நாளைக்கு அந்த குழந்தைய யாராவது ஒருத்தர் ஏதாவது ஸ்கூலில் பார்த்து இப்போ நடக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கூலில் பார்த்து பேசிட்டு அப்புறம் அவங்கள இவங்களை அடிக்கிறது போகிறது வர்றது, அப்புறம் அந்த பசங்க சைக்கலாஜிக்கல் ட்ராமாக்குள்ளே போகிறது, அப்புறம் அவங்க லைஃப் அதை யோசிச்சு வீணாக போகிறது, இந்த மாதிரி நடக்குதா இல்லையா லைஃப்பில்? ஸோ அவங்க முற்றிலுமாக இங்கே உருக்கமாக தான் ஒரு மனைவின்றதை தாண்டி தான் ஒரு தாய் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து தான் அவங்க அதை யோசிச்சதை நம்மளால் பார்க்க முடியுது. ப்ளஸ் எல்லா பெண்களுக்கும், ரீசன் தெரியாத பெண்களுக்கும், அப்படியே நட்டாத்தில் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி விட்டுட்டு போகிற எல்லா ஆண்கள்கிட்டையும் பெண்களுக்கு இருக்க ஒரு குவெஸ்டினாக ஒரு வாய்ஸாக தான் இங்கே ஆர்த்தி அவர்கள் போட்ட எல்லா வேர்டிங்ஸும் நம்மளால் பார்க்க முடியுது. அமைதி தரும் பெண்ணிடமே ஆணின் மனது செல்லும் என பாடகி கெனிஷா பிரான்சிஸ் வந்து ஒரு பதிவை போட்டிருக்காங்க இன்ஸ்டாகிராமில். இது எப்படி புரிஞ்சுக்கும்? இதுதான் இது எப்படி இருக்குன்னா, லைக் இது இப்போ தேவையா இல்லாத ஒரு விஷயம் தான் ஆக்சுவலி. ஓகே, அமைதி தரும் இது நான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனாக அப்போ அவங்க இவ்வளோ 15 வருஷம் ஆஃப் மேரேஜ் லைஃப் ஓகே பண்ணி குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ நிறைய பேர் கேட்கலாம், அவங்க லைஃப்பில் என்ன நடந்தது உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் என்ன உள்ளே போய் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம். எஸ், கோர்ட் இஸ் கோயிங் டு டிசைட் தட் என்ன இருக்குது ஏதுங்கிறத எவிடன்ஸ் இருக்குது எல்லாமே வச்சு டிசைட் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்க. பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ தேவையானு கேட்டால் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இது எப்படி இருக்குன்னா, எரியிற நெருப்பில் வந்து எண்ணெய் ஊற்றுற மாதிரி, அந்த வெந்த புண்ணில் வேலை பார்த்துறதுன்னு ஆல்ரெடி ஒருத்தவங்க ஒரு சஃபரிங்கில் இருக்காங்க, திரும்ப இது குத்துற மாதிரி ஒரு விஷயம் தானே இருக்குது அந்த இடத்துல. இதுக்கு அவங்க பதில் சொல்ல, அவங்களுக்கு இவங்க பதில் சொல்ல, இப்படியே தான் இது வார் மாதிரி தான் போயிட்டு இருக்கும் இந்த இடத்துல. நத்திங் பர்சனல் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமா இருக்கணும். அதை தாண்டி ஒன்று ஒன்றா சொல்ல இவங்களே அந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்தாங்க முன்னாடி ஃப்ரெண்ட்ஸு அப்படிங்கிற மாதிரி. இப்போ இவ்வளோ தூரம் இந்த பர்சனலாக எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இதனால தான் நிறைய கொஸ்டின்ஸ் இதை சுற்றி இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய ரீசனாக இருக்குது. தன்னுடைய முதல் மனைவியிடம் ப்ராப்பராக டிவோர்ஸ் வாங்காமல் இன்னொரு பெண்ணுடன் பழகுவதை நீதிமன்றத்தில் எவ்வாறு பார்க்கப்படும், நீதிபதி முன்பு என்ன மாதிரியான விசாரணைக்கு இது எடுத்துக்கொள்ளப்படும்? நமக்கு அதான் திரும்ப சொன்னேன் இல்லையா, பழகிறது இப்போது டு பி ஃப்ராங்க் ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படிங்கிற விஷயத்தினால டிவோர்ஸ் போகிறது நிறையவே இருக்குது இந்த இடத்துல. ஓகே, அதனால என்ன கிடைக்கும் இந்த இடத்துல? இவங்க கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் இவர் வேணும்னா இந்த இடத்துல வந்து அவங்க டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் தான் இருக்கும். பெருசாக கிரிமினல் ஆக்ஷன் கிரவுண்டுக்கான ஃபேக்டர்ஸ் இந்த இடத்துல இருக்க போகிறது கிடையாது. ஓகே, இவங்க சைடு இவங்க வந்து ப்ரூவ் பண்ணலாம், இல்லை கோர்ட் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். பட் மனசுன்ற ஒரு விஷயம் இருக்குல்லைங்க, நீங்கள் என்ன தான் ஒருத்தவங்களை வலுக்கட்டாயமாக இழுத்து பிடிச்சி வச்சு நிறுத்தினாலுமே பட் அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க மனசு யார் கூட போகிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஜஸ்ட் ஃபார் நேம் டேக் ஹஸ்பண்டாவோ நேம் டேக் ஒய்ஃபாகவும் இருக்கலாம். பட் அதை தாண்டி இங்கே நிறைய விஷயங்கள் முடிகிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா, ஒன்ஸ் இட் இஸ் டன் இஸ் டன் அப்படிங்கிறது அந்த எமோஷனல் கனெக்ட் போயிடுச்சுனாவே எல்லாருக்குமே எல்லாமே போயிடும். நம்மளே யோசிச்சு பாருங்களேன், அந்த பாசம்லாம் இருக்க வரைக்கும் தான் அந்த ரோப் இருக்கும், இழுத்து பிடிச்சி வச்சிருப்போம். ஒன்ஸ் நமக்கே எல்லாம் வெறுத்து போச்சுங்க அப்படிங்கிற ஒரு வேர்டு என்னைக்கு வருதோ அன்றைக்கே எல்லாமே முடிஞ்சிடும் அதோட. ஓகே, அப்படி இருக்கும்போது இதில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து மேபி நமக்கு அடுத்தடுத்த இயரிங்ஸ் போகும்போது தான் பார்க்க முடியும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து கொண்டு நன்றி மேம். நன்றி.